தெரியும். நிறைய ஸ்கூலில் 10 ஆசிரியர் பணி செய்தது. இப்போ மாணவர் எண்ணிக்கை குறைஞ்சிருக்குனால 2 ஆசிரியர் வேலை செய்கிறாங்க. நம்முடைய திருமண்டலத்தை மட்டும் கிட்டத்தட்ட 260 பள்ளி. அப்போ கிட்டத்தட்ட ஒரு பள்ளிக்கூடத்திற்கு ஆவரேஜாக 5 வச்சாலே பாருங்க எவ்வளவு அப்பாயின்மெண்ட்டு நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது பாருங்க. அவ்வளோ குறைஞ்சிருக்கு. அதனால் உங்களுடைய திறமை, உங்களுடைய அனைத்து உதவிகளும் பள்ளிக்கு தேவை, சமுதாயத்துக்கு தேவை. புதிய உற்சாகத்தோடு பணி செய்யுங்க. பள்ளி நன்றாக சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஒரு பள்ளிக்கூடத்தை திறக்கிறோம் அப்படின்னா அரசாங்கத்திலிருந்து நிதி உதவி பெற இயலாது புதுசாக. ஆனால் நாம் ஏற்கனவே உள்ள பள்ளிங்கிறதுனால நிதி உதவி பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். மாணவர் எண்ணிக்கை குறைகிறதுனால புதிதாக ஆசிரியர்களை நாம் போட முடியலை. இப்போ மாணவர் எண்ணிக்கை கூடிக்கிட்டே போச்சுன்னு வச்சுக்கலாம், புதுசாக ஆசிரியர்கள் போடலாம். அப்பாயின்மெண்ட் உள்ளதெல்லாம் மாணவர் எண்ணிக்கை குறைந்ததுனால அப்பாயின்மெண்ட் குறைஞ்சிருச்சு. கூடிச்சுன்னு சொன்னால் அவங்க புதுசாக போஸ்டிங் தந்துக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்குலாம் கிராண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் நல்லா பணி செய்வதன் மூலமாக இன்னொருவருக்கு நல்ல வேலை வாய்ப்பும் கிடைக்கும். அதற்கு நிறைய சோர்ஸ்லாம் உண்டு. நீங்கள் போன உடனே நம்முடைய கண்கள்லாம் திறக்கும். கட்டாயம் நம்முடைய பள்ளிகளை நாம் எப்படி உயர்த்தணும், தமிழில் மாத்திரமல்ல ஆங்கிலத்திலையும் என்ன செய்திருங்க, சொல்லி கொடுத்துருங்க. எல்லாமே நல்ல பயனுள்ளதாக இருக்கும். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். தூத்துக்குடி ஆசிரியர் மண்டலம் ஒரு புதிய முன்னெடுப்பை எடுத்து சென்று கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். காலையிலே மகிழ்வோடு நீங்கள் வந்திருந்ததையெல்லாம் நான் பார்த்தேன். காரணம், உங்களை எல்லாம் அழைத்து வேலை கொடுக்கிற, பணி கொடுக்கிற ஒரு நிர்வாகத்தை ஆண்டவர் தூத்துக்குடி ஆசிரியர் திருமணத்திலே தந்திருக்கிறார். உங்களை எல்லாம் அழைத்து கொடுக்கிற ஒரு நிர்வாகம், அதிலும் ஒளிவு மறைவு இல்லாமல் எது எப்படி நடக்க வேண்டும் என்று பார்த்து அவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு நிர்வாகம். மொத்தத்தில் சொல்ல போறோம், சோ கன்சர்ன், ரொம்ப கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்யப்படுகிற இந்த ஊழியர்கள். எப்பவுமே ஒரு கம்பேரிசன் இருக்கும். வீட்டில் ஒரு 2 குழந்தைகள் இருந்தால் மூத்த குழந்தை இருக்கு, அடுத்த குழந்தை இருக்கு. எப்பவுமே ஒரு கம்பேரிசன். நான் நம்முடைய குடும்பம், இன்னொரு குடும்பம், ஒரு கம்பேரிசன் எப்பவுமே இருக்கும். அப்படி பார்க்கும்போது இப்பொழுது இருக்கிற அந்த எஸ்டிகே ராஜகண்ணாச்சி தலைமையிலே நடைபெறுகிற இந்த நிகழ்வுகளானது எல்லாம் ஒளிவு மறைவு இல்லாமல் வெகு நேரடியாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நீங்களே அறிவீர்கள். ஒன்றும் பெரிய காரியங்கள் தேவையில்லை. எங்காவது மாறுதல் உட்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தான் நேற்றைய தான் நான் சொன்னேன். வந்து நிர்வாகத்திடம் கேட்க சொல்லுங்கள், அவர்களுக்கு சரி செய்து கொடுப்பார்கள். யாருக்காவது ஒரு இடம் தேவை இருக்கும். நான் மில்லர்புரத்தில் இருக்கிறேன். மில்லர்புரம் இன்னொருத்தருக்கு தேவை இருக்கும், அவருக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்போ என்னை மாற்றுவாங்க, நான் போய் என்னை மாற்றிட்டாங்களே சொல்ல முடியும். இன்னொருத்தருக்கு தேவை இருக்கிறது. இல்லை என்றால் அந்த இடத்திற்கு ஒரு 1000 வந்துருப்பாங்க. 50 வயது நெருங்கி கொண்டிருக்கிறது இல்லையா, 3 மாதம் 4 மாதம் தான் இருக்கிறது என்றால் அதையும் பொருளாளர் சரி செய்து கொடுக்கிறார்கள். எனவே ஒரு திறந்த ஓப்பன் புத்தகமாக எதையுமே கேள்வி கேட்க முடியாமல் இருந்த ஒரு காலகட்டத்திலே நாங்களும் வரிசையில் இருக்கிறோம் என்று கடைகோடி தொண்டர்களுக்கும் கடைகோடியில் இருக்கிற அந்த திருச்சபையின் மக்களுக்கும், கிராமம் குக்கிராமம் எந்த கிராமமாக இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு நிர்வாகத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இது எங்களால் உண்டானது அல்ல, இது கடவுளுடைய பெரிய ஈர்ப்பு. அதுலதான் எல்லாத்துக்கும் உதவி செய்யணும் அப்படிங்கிறதுல நம்ம செய்யணும். இப்போ நமக்கு ஆசிரியர் பணி கிடைக்கிறது. நீங்கள் எல்லாரும் சும்மா இருக்க மாட்டீங்க, ஏதாவது ஒரு ஸ்கூலில் வேலை பார்க்கறாங்க. அதுதான் நியாயம் கூட. இப்பொழுது நம்முடைய பள்ளி, நம்முடைய மாணவர்கள், உங்கள் மாணவர்களிலே உங்களால் இயன்ற அளவிற்கு அதை உயரத்தில் கொண்டு வருவதற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். 7 ஆண்டுகள் கரெஸ்பாண்டாக ஒரு டீச்சர் வேலை பார்த்தாங்க. பிள்ளை
மகளுக்கு எப்பொழுது இந்த ஆனுவல் எக்ஸாம் வருதோ அப்போ ஒரு மாதம் வெளியே லீவ் கொடுப்பாங்க. அப்போ அந்த கிளாஸில் உள்ள பிள்ளை எல்லாரும் தெரியல. நாங்கள் அதை கேட்டு பார்த்தா இதுவரைக்கும் எனக்கு விடை இருக்கிற எப்படி நம்முடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை போல கடவுள் நம்மிடம் தந்திருக்கிற பிள்ளைகளையும் விரைவாக வைத்துக் கொள்ளுங்கள். காலையிலே ஒரு வசனம் சொல்லிக் கொடுங்கள். நீங்களும் எதிர்த்து ஆயத்தப்படுங்கள். உங்களுடைய மனதை சரி செய்யும். அதனுடைய அருளையும் அதனுடைய ஆசையும் தூத்துக்குடி ஜெபத்திலே நினைத்துக் கொள்ளுங்கள். எவ்விதமான பணத்தையும் எங்கும் கொடுக்க வேண்டிய தேவையில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். யாரும் என்ன வந்து பார்த்து கேள்வி கேட்கிறீங்களா? வேலை வேணும் கேட்கிறீங்களா? ஒன்று கிடையாது. அப்படிதான் போன் பண்ணுவாரு, வந்து நீங்க வேலையை வாங்கி அவ்வளவு. அதனால எல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய மிஷனரிகளுடைய கனவுகள் இப்பொழுது நிலைநாட்டப்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தூத்துக்குடி ஆசிரியர் பணி செய்கிற இடங்களிலே சிறப்பாக பணி செய்யுங்கள். இதுவரை ஒரு ஓய்வாண்டு 60 நீங்கள் விரைவாக தொட்டு உங்கள் காலங்களில் சிறந்த நல்ல மாணவர்களை மாணவியரை நீங்கள் உருவாக்கி நீங்களும் சிறந்த ஆசிரியருக்கான தமிழக அரசு விருதல்ல, இந்திய அரசு விருதல்ல, பல்வேறு பட்டங்களை பெற்று நீங்களும் மென்மேலும் உயர வேண்டும் என்று உங்களை ஆசிரியர் சார்பாக ஆண்டவர் உங்களை விரைவாக ஆசிரியர். நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருமே செய்யாத இது சாதனை. நீ கடந்த ஆண்டுலலாம் அவ்வளோவங்க என்னெல்லாமோ எப்படிலாமோ தவறு பண்ணாங்க. எப்போ பூரா பண்ண பூரா தவறு தான், பூரா தவறாக பண்ணாங்க. ஆனால் நாங்கள் இப்போ அப்படி இல்லை. உங்களுக்கு கூப்பிட்டு ஆர்டர் கொடுக்கும். இந்த ஐயா சொன்னால் ஒரு 6 லட்ச ரூபான்னு, அது கூட கொடுக்க வேண்டிய கடமை இருந்தது தான், அது கட்ட வேண்டிய பீஸ் தான், மற்றபடி இல்லை. நான் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ இப்போ பார்த்திங்கன்னா 50 லட்சம் 60 லட்சம் 40 லட்சம் 30 லட்சம் அப்படி வாங்கினாங்க. ஆனால் அப்படி இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னுரிமை அடிப்படையில் ஆண்டோடைய கிருபையினால் உங்களுக்கு இந்த இதை கொடுத்துருக்காங்க. நீங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இதுதான். பிள்ளைகளுக்கு நல்லா சொல்லிக் கொடுங்க. உங்கள் பிள்ளைகள் மாதிரி நினச்சி சொல்லிக் கொடுங்க. நான் எல்லா டீச்சர்ஸ்ட்டுமே சொல்கிறது ஒன்று, உங்கள் பிள்ளைகளை நம்ம ஸ்கூலில் சேருங்க. அப்புறம் நமக்கு ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பிறகு கஷ்டப்படுறதுல அர்த்தமே இல்லை. ஊராவிட்டு பிள்ளைகள் மட்டும் படிக்கணும், நம்ம பிள்ளைகள் படிக்கலன்னா அது நல்ல தப்பு. நம்ம பிள்ளைய படிக்க கிளாஸ் எவ்வளோ இருக்குது. இங்கிலீஷ் படியுமே நம்ம வச்சுருக்கோமே, விக்டோரியா கிளாஸு, நம்ம சிபிஎஸ்சி இருக்குது, இப்படி இருக்க தான் செய்யுது. அதனால் உங்கள் பிள்ளைகள நம்ம ஸ்கூலில் சேருங்க. நீங்கள் சேர்த்தா தானே நாங்கள் சேர்க்க முடியும். ஆனால் முன்னால் உள்ள டீச்சர்ஸ்லாம் சேர்த்தாங்க. உங்களுடைய தாய் தப்பெல்லாம் டீச்சராக இருந்துப்பாங்கன்னா அவங்க சேர்த்தாங்க. நீங்கள் இப்போ உள்ளவங்க சேர்க்க மாட்டேங்காங்க. அதனால் பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ரென்த்து குறைஞ்சி எவ்வளோ போஸ்டிங் லேப்ஸ் ஆகுது பாருங்கள். அதனால் அதை உணர்ந்து நீங்கள் இது பண்ணணும்னு நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தாப்புல ஒன்று சின்ன இது, அதாவது ஒரு டீச்சர் சொன்னாங்க, அவங்க பாடம் எடுக்கும் பொழுது மாதிரி வினாத்தால் மட்டும் படிச்சுட்டு வந்து அந்த மாதிரி வினாத்தால் மட்டும் வச்சு சொல்லிக் கொடுப்பாங்களாம். அப்போ அதில் அர்த்தமே இருக்காது. அவங்க வீட்டில் படிச்சுட்டு வந்து அவங்க சொந்தமாக கொண்டு வந்து அந்த இதை சொன்னாதான், அந்த மேக்ஸ் போட்டால் தான் அது நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் வந்து அதே மாதிரி செய்யுங்க. அதே மாதிரி ஹிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, எதுனாலும் வீட்டில் போய் நீங்கள் இருந்து படித்து அதை கொண்டு வந்து நீங்கள் அந்த பாடத்தை எடுக்கிற பட்சத்தான் அது நல்லாயிருக்கும். அதனால் அதையும் நீங்கள் செய்யணும்னு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நானும் ஒரு 2 ட்ரிப்பு கால்டுலேயும் கஸ்பாண்டாக இருந்திருக்கேன். இப்போது பிஎஸ்சி மேனேஜ் படி கஸ்பாண்டாக இருக்கேன் அத்தாருடைய அன்புனால. அதனால் நீங்கள் அதெல்லாம் செய்யணும்னு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள்கிட்ட படிக்கிற பிள்ளைகள் இன்றைக்கி ஸ்டேட் ரேங்க் வாங்கினாங்க, சென்டம் கிடச்சிது நம்ம ஸ்கூலில், அப்படிங்கிற இதை கொண்டு வர வேண்டியது உங்களுடைய கடமை. அதை நல்ல ஜெபத்தோடு நீங்கள் செய்யுங்க. அதெல்லாம் செய்யணும்னு உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்குரிய காலத்துக்கு எல்லாம் ஏற்பாடு செய்த மீண்டும் நம்முடைய செயலாளர் அத்தா எஸ்டிக்கு ராஜன் அவர்களுக்கும், நம்முடைய மரியாதைக்குரிய குருத்துவ செயலாளர் மரியாதைக்குரிய உதவி பெறார் அவர்களுக்கும், நம்முடைய மரியாதைக்குரிய பொருளாளர்களுக்கும் என்னுடைய நிஜான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அத்துணை பேர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு லேடி வந்து நின்னாங்க, ஹஸ்பண்டு இல்லாமல், ஒரு குழந்தை இருந்துச்சு, அப்படியே அழுதுகிட்டே இருந்துச்சு. என்னன்னு கேட்டு நான் யார் வெளியே இருந்தாலும் என்ன ஏதுன்னு கேட்பேன். அப்போ என்ன அப்படின்னு கேட்கும்போது 2011 நான் பதிஞ்சிருந்தேன், என் பேர் இப்போ 2013 பதிஞ்சு தான் ஆன்லைனில் வருது. 2 வருஷம் எனக்கு போச்சு. 2 வருஷம் முன்னால் வந்தால் எனக்கு வேலை கிடச்சிருக்கோம், சாப்பாட்டுக்கே வழியில் அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஆன்லைனில் போட்டது அது என்ன சொல்ல, நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் வீட்டில், என்றைக்குனாலும் எனக்கு வேலை கிடைக்கணும்ன்ட்டு. அதான் நீங்கள் ப்ரேயர் பண்ண போய் தான் இன்றைக்கி ஆன்லைன்லேயே வந்திருக்கு அப்படின்னு. பட் அவங்களுக்குலாம் தெரியவே தெரியாது, ஏமாற்றிருந்தாங்க. இந்த போன நிர்வாகம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, லிஸ்ட்டே பார்க்குறது இல்லை, கீழே உள்ளவங்களுக்குலாம் வேலை,
யார் இன்னைக்கு படிச்சுட்டு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அதில் ஒரு அவருடைய நம்ம லேசலர் கிப்சனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு விழுப்புரத்தில் அவருடைய குழந்தையாளுக்கு படித்து முடிச்சோடனே வேலை போட்டு கொடுத்துருக்காங்க. அப்போலாம் அவன் பாவம் சீனட்டில் உள்ளவங்க அந்த கஷ்டப்பட்டவங்க விடோஸ் நீங்களாம் இப்போ உட்காந்துருக்கீங்கன்னா இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இது வந்து கடவுளுடைய கிருபையும். ரெண்டாவது லே செக்ரட்டரி அவங்கள பாராட்டி ஆகணும். என்னென்னா பெரிய விஷயம், பல கோடிகள் சம்பாதிக்கலாம். அவங்க அப்படி சம்பாதிச்சாங்க, 20-30 கோடி ரூபா சம்பாதிச்சிருப்பாங்க அவ்வளோ அப்பாயின்மெண்ட்லையும் சார். இன்றைக்கி நாங்கள் ஒரு 80-90 இப்போலாம் பார்த்தீங்கன்னா உங்களை தான் இன்றைக்கி உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கெலாம் கீழே எலிமெண்ட்ரிலலாம் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் அப்படியே கொடுத்து தான் அனுப்பிக்கிட்டு இருக்கோம். பெரிய அளவுக்கு மீட்டிங்லாம் பண்ணுறதில்ல. இது ஒரு பெரிய ஃபெமிலியர் ஆக்க வேண்டாம் அப்படிங்கிறனால கொடுத்து தான் அனுப்பிடுவோம். அப்போது எந்த அப்பாயின்மெண்ட் போட்டாலும் 10 லட்சம் 15 லட்சம். ரெண்டாவது காக்க போடுறது, உங்களை உட்கார வச்சு அள வைக்கிறது, இப்படி பயங்கர ஒரு சீனியாரிட்டியில் கூட போட்டிருக்க மாட்டோம். இன்றைக்கி ஒரு சீனியாரிட்டி கூட நாங்கள் மீறாமல் போட்டுக்கிட்டு இருக்கோம். ரெண்டாவது என்ன பார்த்திங்கன்னா ஆன்லைனில் பார்த்துட்டு வந்து ஒரு ஆக்சுவலாக எலிமெண்ட்ரியில் ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சு. ஃபஸ்ட்டில் உள்ளாமல் எப்படியோ 3வது உள்ளவங்களுக்கு போட்டாங்க. அந்த ஃபேமிலி வரும்போது அண்ணன் கூப்பிட்டு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு ஒரே ஒருத்தங்க எதிரியாக இருந்தாலும் நம்பர் 1ல் இருந்தாலும் அவனுக்கு போட்டு கொடுத்துருங்க அப்படின்னாங்க. சீனியாரிட்டியில் இருந்தால் போட்டு கொடுத்துருங்க அப்படின்னா. அந்த மாதிரி இப்படி ஒரு நிர்வாகம் இந்த 3 வருஷத்தில் வந்தது பெரிய விஷயம். அதே 3 வருஷம் இன்னும் அவங்க மட்டும் கன்டினியூ பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி டயசிஸே அழிஞ்சிருக்கும். இது ஒன்றுமே அவங்க பண்ணலை. திருப்பி சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எல்லாமே சபை மக்களாக தான் இருப்பீங்க. பணத்தை காணிக்க வாங்கி சம்பளத்தை மட்டும் ஐயர் மார்க் போட்டுட்டு எப்படி கமிஷன் அடிக்கலாம், எப்படி இது பண்ணலாங்கிற ஒரு வேலையை மட்டும் தான் பார்த்தாங்களே தவிர எந்த வேலையும் பார்க்கல. நாங்கள் வந்ததுலேருந்தே இந்த ஆன்லைன் ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்குள்ளே ஏற்றிட்டோம். எல்லாமே எந்த தவறு நடந்ததுனால இன்னும் சில டிரான்ஸ்ஃபர்ஸ் சில சின்ன தப்புகள் எங்களுக்கு இருந்திருக்கலாம். அதை கண்டிப்பாக ரெக்டிஃபை பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இயர்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. யாருனாலும் தைரியமாக டைசன் ஆஃபீஸ் வந்தீங்கன்னா உடனே ரெட்டிஃபிகேஷன். நீங்கள் வந்து என் எஸ்சிலாண்டி இந்த ப்ராப்ளம் இருக்குது, இந்த ப்ராப்ளம் மேலே உடனே கூப்பிட்டு உடனே அதுக்கு என்னென்னு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் நீங்களும் ஏதோ வேலை கிடைக்கிறதுலாம் நீங்கள் வேலை சப்போஸ் லாஸ்ட் இதெல்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா குறைஞ்சது 20 லட்ச ரூபா வாங்கியிருப்பாங்க உங்கள்கிட்ட. நீங்கள் அதெல்லாம் இல்லாமல் கடவுளுடைய கிருபையில் உங்களுக்கு டைசிஸ் கட்டுறதை மட்டும் கட்டிட்டு உங்களுக்கு வேலை கொடுத்துருக்காங்க. அதனால் நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள். பிள்ளைகளை ஸ்கூலில் டெவலப் பண்ண பாருங்கள். பிள்ளைகளுக்கு நல்லா போதிங்க. ஏன்னா கடவுள் உங்களையும் ஆசீர்விப்பார். டைசிஸும் மேலும் வளரட்டும். உண்மைக்கும் சொல்கிறேன், ராஜனன் ஆஃபீஸ் பேரஸ்லாம் ஈஸியான விஷயமே கிடையாது. நான் சொல்கிறது புரியுது. எவ்வளோ காலேஜ் அப்பாயிண்ட்டுக்கு 50 லட்சம் இதுக்கு இருங்க இப்படி இல்லாமல் பண்ணியிருக்காங்க. நீ கொடுக்க ரெடியாக இருக்காங்க. அதுபோக எங்கள் பாலிடிக்ஸ் பண்ணவங்க இருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் வேலையே போட்டு கொடுக்காம எல்லாத்தையும் வெளியே தள்ளிட்டாங்க. இன்றைக்கி அவ்வளோ பேருக்கும் நாங்கள் அப்படிலாம் முன்னுரிமை கொடுக்கவே இல்லை. எங்கள் கூட அரசியல் பண்ணவங்களாம் இன்றைக்கி சண்டைக்கு தான் வராங்க. நாங்கள் இப்போ நாங்கள் என்னது பண்ணோம், அவங்களுக்குலாம் வேலை கீழே தான் இருக்காங்க. நீங்களாம் இங்கே யாருமே அரசியல் பண்ண ஆளுக்கு கிடையாது, பொதுவான ஆளுகளுக்கு இன்றைக்கி நாங்கள் கொடுக்கோம். இதே அந்த நிறுவனம் இருந்துச்சுன்னா எங்கள் கூட பாலிடிக்ஸ் பண்ணவங்க ஒய்ஃபுக்கும் தங்கச்சிக்கும் அக்காவுக்கும் தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. சரியா? நான் நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள். டயசிஸ் இதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் கஷ்டமாக இருக்கும். நான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒரு டயசிஸ்லேயே நீதி நேர்மை இல்லைன்னா வெளியே போய் நீங்கள் எந்த கட்சியிலையோ எந்த கவர்மெண்ட்டில் நீதி நேர்மை தேட போகிறீங்க. நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள். கடவுள் நடத்துவார். தேங்க்யூ வெரி மச். பிரைஸ் தி லார்ட். இந்த தேவனுடைய சந்நிதியில் எங்களை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிற தேவாதி தேவனுக்கு, சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு நாங்கள் 1000 கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். யாரோட பயணிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த விஷயத்தில் நமக்கு புதிதாய் அமைந்திருக்கிற திருமண்டலம் தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலத்தின் புதிய நிர்வாகத்தினராய் லே செக்யூரிட்டியோட அந்த கேப்டன்ஷிப்பில் பயணிக்கிற இந்த புதிய நிர்வாகம் எந்த ஒரு பார்ஷியாலிட்டியும் இல்லாமல் க்ளீன் ஹேண்டடாக எங்களை கூப்பிட்டு எங்களுக்கு பணி நியமனம் செய்ததை நினைத்து பார்க்கும்போது இது கடவுளுடைய வல்ல செயல். அவர்களுடைய பணி இன்னும் சிறக்க நாங்கள் அவர்களை வாழ்த்துகிறோம். இன்றைய தினம் நாங்கள் பணி நியமன ஆணை பெற்றிருக்கிறோம். இது ஒரு ஹானஸ்ட் வே ஆஃப் சர்வீஸ். எங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த ஆணை ஒரு நேர்மையான முறையில் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. நாங்கள் இதை எதிர்பார்க்கவில்லை. நிறைய ஆண்டுகளாக நாங்கள் இதை ரினுவல் பண்ணிகிட்டே இருந்தாலும் நினையாத நேரத்தில் எங்களுக்கு சீனியாரிட்டி இருக்குது, நீங்கள் வேலை பார்க்கலாம் என்று சொல்லி எங்களை அழைத்து இந்த பணி நியமன ஆணையை கொடுத்த நிர்வாகத்தினரை வாழ்த்துகிறோம். நாங்கள் யாரையும் ஓவர்டேக் பண்ணலை. எப்பெல்லாம் நம்ம காரில் பயணிக்கிறோமோ ஓவர்டேக் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு இது வந்துட்டோன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. நாங்கள் யாரையும் ஓவர்டேக் பண்ணாமல் எங்களுடைய ட்ராக்கில் எங்களை ஹானஸ்டாக வழி நடத்துகிற இந்த நிர்வாகத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசிரியராய் பணியாற்ற போகிற நாங்கள் டெடிகேஷனோட கடவுளுடைய பணியை உண்மையாக செய்வோம் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் வாக்கு கொடுக்குறோம். எல்லாம் வல்ல தேவன் தானே எங்களையும் நாங்கள் செய்ய போகிற பணிகளையும் ஆசீர்வதிப்பாராங்க. நன்றி. அவருடைய பெரிதான கிருபையினால் இந்த இடத்துல நிற்க செய்த கிருபைக்காக என்னுடைய தேவாதி தேவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 10 வருடங்களாக டைரக்ஷன் ஆஃபீஸில் பதிஞ்சு வச்சு
டெட் எக்ஸாம் பாஸ் ஆவனா அப்படிங்கிறதே ஒரு ஆச்சரியக்குறியாக இருந்த நிலமையில் என்ன டெட் எக்ஸாம் பாஸ் ஆக வச்சார். அதுவும் பிசப் கால்டுவெல் கவுன்சிலில் நான் மட்டும்தான் டெட் எக்ஸாம் எழுதி ஹிஸ்ட்ரியில் வந்து பாஸ் ஆக வச்ச என்னுடைய தேவாதி தேவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்தவித ஒரு ரெக்கமெண்டும் இல்லாமல் கடவுளாக பார்த்து கொடுத்த இந்த வேலைக்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு புதுக்கோட்டையில் உள்ள பிஎஸ்பி ஸ்கூலில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருக்கேன். என்னுடைய தேவாதி தேவனுக்கு நான் நன்றியை திரும்பவும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் நேசரத் பாஸ்ட்ரேட்லேருந்து பிஜி ஃபிசிக்ஸ் 2008 பிஎட் முடிச்சுட்டு அப்பத்துலேருந்து நாங்கள் ரினியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் எங்களுக்கு சீனியாரிட்டி படி எங்களுக்கு வந்து போஸ்ட் வரும்போதில் அவங்களாவே கூப்பிட்டு நம்ம டயசிஷன் நிர்வாகிகள் தந்தாங்க. எந்த விதமான ப்ரெஷரும் இல்லாமல் நாங்கள் சந்தோஷமாக வந்து எங்களுடைய பணி நியமன ஆணையை இன்றைக்கி வாங்கிக்கிட்டோம். ரொம்ப தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். என்னோடய நேம் வந்து ருஃபினா தனசுதா. நான் வந்து பேட்ரிக் திருச்சபையை சேர்ந்தவங்க. நான் வந்து எம்எஸ்சி ஜுவாலஜி முடிச்சிருக்கேன். நான் இப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் டைசஷனில் பதிஞ்சிருந்தேன். ஒவ்வொரு வருஷமும் ரெனியூ பண்ணும் போதும் இந்த இயர் வந்துருமான்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ இந்த இயர் வந்து கர்த்தரோட பெரிதான கிருபையினால் இந்த சீனியாரிட்டி பிரகாரம் கரெக்டாக எனக்கு வந்ததுக்காக இவனுடைய கிருபைக்காக நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என் ஃபேமிலி மெம்பர்ஸும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ நம்மளுடைய திருச்சபையில் உள்ள உறுப்பினர் அனைவருக்கும் நம்ம குருவானர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த நல்ல வேலையை தந்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐ எம் ஏஞ்சலின், எம்ஏ பிஎட் இங்கிலீஷ் பிஜி அப்பாயின்மெண்ட்காக கடவுள் கொடுத்துருக்குற அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். 17 இயர்ஸாக அந்த சீனியாரிட்டியை நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். பட் பல வருஷமாக எதிர்பார்த்தோம். இப்போ இந்த டிரான்ஸ்பரன்சி இருந்ததுனால இந்த வருஷம் எங்களுக்கு ஈஸியாக கிடைக்க கடவுள் கிருபை செஞ்சார். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் தேவைப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதே மாதிரி எல்லாருக்கும் இந்த டிரான்ஸ்பரன்சியோட சீனியாரிட்டியை நல்லா மெயின்டைன் பண்ணாங்கன்னா எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மேனேஜ்மெண்ட் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கணுன்னு ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக்கிறோம். நன்றி. முதலாவதாக தேவாதி தேவனுக்கு நன்றிகளை சோத்திரங்களையும் செலுத்துகிறேன். நாங்கள் இடையர்காடு சர்ச்சிலேருந்து வரோம். நான் கடந்த 20 வருடங்களாக பதிந்து வச்சுருக்கேன். ஆனால் அந்த வாய்ப்பு வந்து ஆண்டவர் கொடுத்துருக்காங்க. தேவாதி தேவனுக்கு நன்றி. அந்த மாதிரி இந்த வாய்ப்பு அளித்த எஸ்டிகே ராஜன் அண்ணாச்சி அவங்களுக்கும் அந்த நிர்வாக செயலாளர்கள் அனைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.